மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதில் இருந்து திராவிட மாடல் ஆட்சியின் மூலம் கல்வி, பொருளாதாரம், சுகாதாரம் என அனைத்து விதமான துறைகளிலும் பரவலான வளர்ச்சியை நிலைநாட்டி வருகிறார். அந்த வகையில் சுற்றுச்சூழல் சார்ந்த பல திட்டங்களையும் செயல்படுத்தி தமிழ்நாட்டினை இந்தியாவின் பசுமை மாநிலமாக பறைசாற்றி இருக்கிறார். உலக சுற்றுச்சூழல் தினமான இன்று திராவிட மாடல் அரசின் முக்கிய திட்டங்களை பார்ப்போம். நிதி ஆயோக் அறிக்கையின்படி 2023-24 ஆண்டில் நிலைத்தொகு வளர்ச்சி இலக்கு குறியீட்டில் காலநிலை நடவடிக்கையில் இந்தியாவிலேயே முதலிடம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிக ராம்சர் தலங்களை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவின் முதல் கடல் பசு பாதுகாப்பகம் 488 சதுர கிலோமீட்டர் பரப்பில் தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் தேவாங்க சரணாலயம் திண்டுக்கல், கரூரில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் மாவு கிராமம் தெப்பக்காடு முதுமலை புலிகள் சரணாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. ரயில் விபத்துகளில் இருந்து யானைகளை பாதுகாக்க இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த எச்சரிக்கை அமைப்பு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இது இல்லாமல் மரகத பூஞ்சோலை திட்டத்தின் கீழ் 100 கிராம வனப்பரப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. 65 புதிய வனப்பகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 200 பசுமை புள்ளிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் 11 கோடி மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டுள்ளன. இதுபோல இன்னும் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டின் இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் பசுமை மாறாமல் பாதுகாத்து வருகிறது மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு.